இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட பேர் ப்ரௌனி ரெசிபி கேட்டிருந்தீங்க. நான் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் வந்து பட்டர், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் ரெண்டுமே சேர்த்து டபுள் பாயிலிங் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் முட்டை, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அண்ட் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர், கொஞ்சமாக வந்து சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர்ற மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இன்னுமே பீட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரை இன்கிரீடியன்ஸ்க்காக ஆல் பர்பஸ் ஃப்ளார் அண்ட் கோகோ பவுடர் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கோங்க. அண்ட் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பீட்டர் வச்சு இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சாக்லேட் வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் எதுனாலும். இதில் நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் அப்படி இல்லைனா சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் கிட்டக்க வச்சு பேக் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.